குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக புருஷாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இப்போ நம்ம குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சந்திர வடிவேல். குரு பயிற்சி அப்படிங்கிறது வருடத்தில் ஒரு முறை ஏற்படக்கூடிய பயிற்சி. குரு பயிற்சியால் பல நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு. குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த குரு பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குரோதி வருடம் சித்திரை 18ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியால் என்ன பலன் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் குரு என்பவர் யார், அவர் எப்பேற்பட்ட விஷயங்களை நமக்கு செய்வார் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துடலாம். குரு என்பவர் பார்த்தீங்கன்னா குழந்தைக்காரகர், தனக்காரகர். ஒருத்தரோட வருமானம் எப்படி இருக்கும், ஒரு குடும்பத்தின் வருமானம் நிலை எப்படி இருக்கும், சம்பாத்தியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்குறவர் தான் குரு. அது மட்டும் இல்லைங்க, குரு என்பவர் பார்த்தீங்கன்னா ஆசிரியராக இருக்கிறாரு, வழிகாட்டியாக இருக்கிறாரு, அறியாமை போக்குறவராக இருக்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா பிறர் துன்பத்தை நீக்குபவர், இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வரக்கூடியவர். இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை குருவின் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், கற்றுக்க முடியும். குரு அப்படின்னாலே ஒருத்தர் யாரோட ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கோ அவர் பார்த்தீங்கன்னாக்க ஒழுக்கமுடையவராக இருப்பார். கௌரவம் அப்படிங்கிறது அவருக்கு எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிற தன்மை இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும், ஒரு அன்பான பேச்சு இருக்கும், அரவணைப்பு இருக்கும், சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருக்கும். குரு அப்படின்னாலே பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர். குரு பார்க்குறாரு அப்படின்னாலே செல்வ செழிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். எந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த இடத்தோட தன்மையை அதிகப்படுத்தி விடுவார், ஒரு வடி மேலே தூக்கிடுவார், ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு பயிற்சி தான் இப்போ நடக்குது. குரு பார்த்தீங்கன்னாக்க குரு பலத்தை இதை வச்சு தான் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். அது மட்டும் இல்லைங்க, சுபகாரிய நிகழ்வுகள் அனைத்துமே குரு என்ன நிலையில் இருக்கார், அந்த நாட்களோட குருபலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் தீர்மானிக்கப்படுகிறது. அதே போல் எப்பேற்பட்ட தோஷத்தையும் நீக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா அந்த குரு தான். ஜாதகத்திலையும் சரி மற்ற நிகழ்வுகளையும் தோஷத்தை நீக்கிறவர் குரு தான். குருவால் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும். குருவுக்கு நட்பு பகை பேதகங்கள் கிடையாது. நல்லவர் கெட்டவர் பார்க்க மாட்டார். நல்வழிப்படுத்துகிறதே ஒரு வேலை. நல்ல விஷயங்களை கொடுக்கறது மட்டும்தான் அவராக இருப்பார். அப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்குறவர் தான் குரு. ஜோதிடத்தில் குரு அப்படிங்கிறவர் வந்து மூலவராக இருக்கார். ஜோதிடத்தின் மூலவர், ஜீவனக்காரகர் அப்படின்னு முக்கியத்துவம் வாய்ந்தவர் தான் குரு. அப்போ குருபலம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது ஜோதிடத்தில். குருவில்லாத வித்தை பால், குரு பார்த்தால் கோடி நன்மை, குருவருள் இல்லையில் திருவருள் இல்லை அப்படின்னு சொல்லி குருவை பற்றி பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது. குரு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் குரு அப்படிங்கிறவர் அவ்வளவு சிறப்புக்குரியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறதுல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ரிஷபராசி நேயர்களுக்கு ஜென்ம குருவாக வந்து அமர்ந்துட்டார். ஜென்ம குருவாக இருக்கையில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்தான பலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க சுக்கிரனோட வீட்டில், அதாவது அசர குருவோட வீட்டில் இந்த குரு வந்து அமர்ந்துட்டார். இந்த அமர்ந்த பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களையே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. உங்களோட தகுதி என்ன, உங்களோட திறமை என்ன, உங்களுக்குள்ளே என்ன இருக்குது, இவ்வளோ நாளாக என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு உங்களுக்கே உணர்த்தக்கூடிய பயிற்சி தாங்க இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி உங்களோட ராசியில் வந்ததுனால
நீங்கள் யாருன்னு தெரியும், உங்களோட சிந்தனை எதை பற்றியது இருக்குது அப்படின்னு தெரியும், எது சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடுறீங்க அப்படிங்கிறதும் தெரியும், உங்களோட உடல் தகுதி தெரியும், மனத்தகுதி தெரியும். இவை அனைத்தும் நீங்கள் உங்களை பற்றிய அறியக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஜென்ம குருவா உங்களோட ராசியிலே அமர்ந்திருக்கிறார். ஜென்ம குருவா உங்கள் ராசியில் அமர்ந்தவர் 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்குறார். அப்போ 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன விதமான பலன்கள் நடக்கும்? ஆழ்மன எண்ணங்க சிந்தனையில் பார்த்தீங்கன்னாக்க உயிரோட்டமான சிந்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு முதல்ல கிடைக்கும். ஆதரவு கிடைக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய தன்மை ஏற்படும். எது நினைச்சாலும் உடனே நடக்கும். அப்படி ஒரு விஷயம் நடக்கும். குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி இல்லை அப்படிங்கிறதுக்கும் மகிழ்ச்சி ஏற்படும். ஆமாம், இந்த காலகட்டத்தில் குழந்தை இல்லாத ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியாக நடக்குது. பூர்வீக சொத்து பத்துக்கள் அமையும். பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குழந்தைகளுக்கு காதுகுத்து, கல்யாணம், திருமணம் நடத்தக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆமாம், சொந்த வீடு கட்ட போகிறீங்க. வெளியூரில் இருந்தீங்கன்னா சொந்த ஊருக்கு வந்து இடம் வாங்குறது, வீடு கட்டுறதுன்னு பல்வேறு நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நடத்த போகிறீங்க. உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தை ஒட்டி ரொம்ப அதிகமாக அமையப்போகுது இந்த காலகட்டத்தில். அதாவது ஊரை பற்றி சிந்திக்காதாலாம் இந்த காலத்தில் சொந்த ஊரை பற்றி சிந்திப்பாங்க. சொந்த ஊரில் இருந்திருந்தால் அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாங்கிற எண்ணம் இருக்கும். சொந்த ஊரில் ஒரு காணி நிலமாவது வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். நமக்குன்னு அங்கே ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் தொழில் நிமித்தமாக எங்கே இருந்தாலும் நம்ம ஊரில் ஒரு வீடு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உருவாகும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை சேரும். உங்களோட குழந்தைகள் உங்களோட பேரை சொல்லுவாங்க வெளியில், இன்னார் குழந்தை அப்படிங்கிற மாதிரி பெருமை சேர்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். திருமணமாகாத ரிஷபராசி அன்பர்கள் ஆண் பெண் இருவருக்குமே திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். திருமண யோகங்கிறது இந்த வருஷம் நிச்சயமாக திருமணம் நடக்கும். எல்லாரும் நீண்ட நாளாக திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். பிரிந்த கணவன் மனைவிகள் திரும்ப ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு, மகிழ்ச்சி சந்தோஷத்தை பரிமாறக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆமாம், மன வருத்தத்தால் பிரிஞ்சு போனவங்க இந்த காலத்தில் ஒன்று சேர்ந்துருவாங்க. சுமூகமான பேச்சுவார்த்தையில் தீர்வு ஏற்படும். போட்டி பந்தயங்களில் ஜெயிப்பாங்க விளையாட்டு வீரர்கள், விளையாட்டு குழந்தைகள், கல்லூரி மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள்லாம் நீண்ட நாளாக விளையாடுறேன், இந்த விளையாட்டில் பங்கு பெறுறேன், என்னால் ஜெயிக்க முடியலை அப்படின்னு ஏக்கத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் வெற்றி கைகூடி வரக்கூடிய காலகட்டம் இது. போட்டி பந்தயங்களை வெற்றி ஏற்படும். கூட்டுத் தொழில், தொழில் அமையலை, பணம் இல்லை, யாராவது ஒருத்தரை பார்ட்னர் சேர்த்துக்கிட்டு தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும், என்கிட்ட பணம் இருக்குது ஆனால் தொழில் தெரியாது ஆனால் தொழில் செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கும், தொழில் தெரியும் பணம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி நண்பர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணி அமோகமாக அந்த தொழிலை நடத்தி லாபம் பெறக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்குது, அமையுது ரிஷபராசி அன்பர்களுக்கு. உணவு சார்ந்த தொழில்கள், நீர் சார்ந்த தொழில்கள், இதுகெல்லாம் பிரம்மாண்ட வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே போல் திரைப்படம், திரைத்துறை, கலைத்துறை சார்ந்த விஷயங்களும் வெற்றி அடைய போகுது. எண்ணெய் நிறுவனங்கள் சார்ந்த தொழில்களும் பார்த்திங்கனாக்க நல்ல வெற்றி அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா புது நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். கணவன் மனைவி இருவருமே பார்ட்னர்களாக மாறுவாங்க. தொழில் ரீதியாக குடும்ப பார்ட்னர்களாக இருந்தவங்க தொழில் பார்ட்னர்களாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது சூப்பரான அருமையான பல்வேறு நற்பலன்களுடன் கூடிய குரு பயிற்சியாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 9ஆம் இடத்தை பார்க்குது. அப்பாவோட இருந்த ஆதரவு பெருகும்.
அப்பா வழி சொத்து பத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்பா செஞ்ச பூர்வ புண்ணியங்கள் அனைத்தும் இந்த காலத்தில் உங்களுக்கு பேர் சொல்லும். அவர் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். அரசு அனுகூலம் உண்டு. அரசு சார்ந்த அனுகூலங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். எங்கே போனாலும் ஒரு தலைமை பதவி கிடைக்கும். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பயணங்கள் மேற்கொள்வீங்க. வெளி மாநிலமோ வெளிநாடோ சுற்றுலா செல்ல, ஆன்மீக சுற்றுலா செல்ல, வேலை நிமித்தமாக குழந்தைகளை அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் குடும்ப நிகழ்வுகளில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளாக பார்வை பலன்களாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்குங்க உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட விருத்தி, வம்ச விருத்தி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே போல் எப்பவுமே நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். எப்படின்னா, இப்போது ரிஷபராசியை பொறுத்த வகையில் ராசிக்கு 8க்கு உரியவர் ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கார். இதனால் எதுவும் நடக்குமா அப்படின்னா அப்படிலாம் எதுவும் நடக்காது. ஏன்னா குரு வந்து நல்லதே செய்யக்கூடியவர், இயல்பே நல்லவர். அவர் ஒரு சுபகிரகம். அவரோட பார்வையும் அமர்ந்த இடமும் சுபத்துவத்தையே அதிகப்படுத்தும், சுப நிகழ்வுகளையே அதிகப்படுத்தும். உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி தர்றதில் குரு அருமையாக செயல்படுவார். இவங்களுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு கூடுதலாக நன்மைகள் குரு வழியில் நடக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமைகளில் உங்களோட பணத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒதுக்கி வியாழக்கிழமை தோறும் அன்னதானம் வழங்குங்க. இயலாதவர்களுக்கு அன்னதானம் வழங்குவதன் மூலமாக உங்கள் உடலும் உள்ளமும் ஆரோக்கியம் பெற்று பொருளாதார வளம் பெறுவீர்கள். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் ஆரோக்கியத்தையும் கௌரவம், மரியாதை, அந்தஸ்தையும் உருவாக்கி தரும். தொழில் வாய்ப்பையும் உருவாக்கி தரும். அப்படிப்பட்ட உன்னதமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி ரிஷபராசி நண்பர்களுக்கு அமைகிறது. வாழ்த்துக்கள் ரிஷபராசி நண்பர்களே.